வணக்கம் உறவுகளே. போன வாரம் சண்டை நல்லதுங்கிற தலைப்பில் சண்டையை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறது, அது பெரிய சண்டையாக மாறாமல் எப்படி பார்த்துக்கலாம் அதை பற்றி பேசினோம். இந்த வாரம் சண்டை போடுறத எப்போ நிறுத்தணுங்கிறத பற்றி பேசுவோம். இந்த வேர்ட் சண்டைங்கிறது கூட பாசிட்டிவாக பேசி புரிய வைக்க முயற்சி செய்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தேவையில்லாத வீண் சண்டைகளை பற்றியோ விதண்டாவதம் பண்ணுறதை பற்றியோ நல்லதுன்னு நம்ம பேசலை. ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது பேசாமல் மூஞ்சியை திருப்பின்னு போகாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசி புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொன்னேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இறங்கி போகிறதுக்கு மனசு இருக்காது. ஏன் அவள் நம்மகிட்ட பேசட்டுமேன்னு அவள் முறைச்சின்னு இருப்பாள். சரி, உங்களால் இறங்கி போக முடியல, ஓகேயா? மற்றவா உங்ககிட்ட இறங்கி போய் பேச வந்தால் அந்த உறவை மதிக்கணும். ஒருத்தர் இறங்கி வரும்போது அவரை லோவாக நினைக்காம அவரோட இன்டென்ஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பேச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஆனால் இப்படி இறங்கி போகிறதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விரிசலான உறவில் 2 பேரும் சேரணும்னு நினச்சா தான் அதை ஒட்ட வைக்க முடியும். அந்த மாதிரி சேரணுங்கிற நினைப்பு எப்போ வரும் தெரியுமா? பரஸ்பரம் ஏதாவது தேவை இருக்கணும். அப்போ தான் அந்த விரிசல் சரியாகும். அடுத்தவருக்கு எந்தவித தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலுமே பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் இல்லைன்னா அவள் வேறு பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சமைக்கலை, அவங்க வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ண அவுட்டிங் கூட்டின்னு போல, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. இந்த மாதிரி ஃபால் பேக் ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளமை சரி பண்ண முடியாது. ஒருத்தருக்கு மற்றவரோட தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செய்கிற முயற்சிகள்லாம் பலனளிக்கும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை தடவை போய் புரிய வச்சாலுமே பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. அந்த கேஸில் என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக விட்டுடணும். திரும்ப திரும்ப போய் புத்தி சொல்கிறது அவங்களுக்கும் எரிச்சல் தான் வரும். அவங்க தன்னை ரொம்ப கிரேட்டாக நினச்சிப்பாங்க, இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு தோணும். கொஞ்ச நாளோ மாதமோ ஏன் வருஷமோ கழித்து கூட உங்கள் உறவு தேவைன்னு தோணித்துன்னா அவங்க அவசியம் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க மேலே வெறுப்பை வளர்த்துக்கப்படாது. வெறுப்பு, கோபம், பழி வாங்கிறது இதெல்லாம் ஒரு நெருப்பு உருண்டையை நம்ம கையில் வச்சுட்டு அவன் மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி. ஓகே, நீங்கள் தூக்கி போடுவேள், ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் கையை அந்த நெருப்பு பதம் பார்த்துடும் நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னால். அதே மாதிரி தான் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற வெறுப்பு கூட. ஒருத்தர் மேலே நாம் வச்சிருக்கிற வெறுப்பு, பழி வாங்குற உணர்ச்சி, இது எல்லாமே முதல்ல உங்களை அழிச்சிடும். ஸோ பொறுமையாக இருங்க. உங்களால் முடிஞ்ச 4-5 முயற்சி செஞ்சுட்டல, கிவ் தெம் சம் ஃப்ரீ டைம். அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க. லெட் தெம் திங்க். உங்கள் உறவு நிஜமாகவே தேவை இருந்தால் அவள் திரும்ப வருவா. வரவே இல்லையா, உங்கள் உறவோட பாக்கியம் அவளுக்கு இல்லைன்னு நினச்சி விட்டுருங்கோ. அதுக்காக அவளை பழி வாங்க காத்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் மன்னிக்கிறதுனால அவள் செஞ்ச தப்புலேருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிருத்துன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஒரு தப்பு செஞ்சேனா அதற்கான தண்டனை எனக்கு கட்டாயமாக உண்டு, அதுதான் கர்மாங்கிறது. நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அவள் அந்த தப்புலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் கிடையாது. ஸோ யாரை மேலேயுமே வெறுப்பை வச்சுக்காதீங்க. எல்லாரையும் உடனே மன்னிச்சிடுங்க. அவளுக்கு நல்ல புத்தி கிடைக்கணும், அவள் திருந்தணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய சமயம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் நல்லவளாகத்தானே இருந்தேன் அப்படின்னு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். இந்த ஒய்ங்கிற கேள்விக்கு மட்டும் பதிலே பல டைமில் நமக்கு கிடைக்காது. இதை யோசிக்கிறத விட்டுட்டு ஆல் இஸ் குட், எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு போயிட்டே இருக்கணும். சரி, இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவோ இல்லை ஆஃபீஸில் இருக்க ஒரு கொலீகோடையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்ச நாள் பார்த்துட்டு விட்டுடலாம். ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் உங்கள் க்ளோஸ் ஃபேமிலியிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட மனைவி கிட்டேயோ இல்லை பொண்ணுக்கிட்டேயோ மனஸ்தாபம். டே இன் டே அவுட் அவளை தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும், நம்ம சகிச்சுட்டு தானே ஆகணும் அப்படியெல்லாம் நமக்கு தோணும். என்னை பொறுத்தவரை யாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், யாருமே சகிச்சுக்கவும் வேண்டாம், யாருமே தியாகியாகவும் இருக்க வேண்டாம். க்ளோஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட நல்ல விஷயத்தையோ நல்ல அட்வைஸையோ 4-5 தடவை சொல்லலாம், அதுக்கப்புறம் நிறுத்திடணும். ஏன்னா ஜென்ரலாக திரும்ப திரும்ப ஒரே அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு பொறுமை போயிடும்.
10வது தடவை ஒரே அட்வைஸ் பண்ணும்போது உங்களை அறியாமலே நீங்கள் கத்த ஆரம்பிச்சுடுவீங்க. சகிச்சுக்கிட்டே போனால் கூட ஒரு நாள் அது பூதாகாரமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் மாமியார் ரொம்ப சாது, யார்கிட்டையும் அதிர்ந்தே பேச மாட்டாங்க. எங்கள் மாமனார் வயசான காலத்தில் கூட எங்கள் மாமியாரை அதை கொண்டா இதை கொண்டான்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் மாமியார் ரொம்ப பொறுமையாக எல்லாம் செஞ்சுட்டே இருப்பார். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்களோட கோபம் தலைக்கு மேலே ஏறிடும். அப்போ கத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பத்திரகாளியாக மாறிடுவாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சகிச்சுக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் வருஷத்தில் சாதுவாக இருந்த நீங்கள் சரோஜா அக்காவாக மாறிடுவீங்க. ஸ்லோலி யூ வில் லூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி. அட்வைஸ் கேட்குறவங்களுக்கும் அது கடுப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் திரும்ப திரும்ப போய் அட்வைஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், புரிய வைக்கிறேன்னு உங்கள் அமைதியை நீங்கள் இழக்காதீங்க. வேவ்லென்த் ஒத்து போனால் தான் நீங்கள் சொல்கிறது இன்னொருத்தருக்கு புரியும். ஃப்ரீயாக கிடைக்கிற அட்வைஸ் நிறைய பேருக்கு மதிப்பாக தெரியறதில்ல. ஃப்ரீயாக கிடைக்கிற நிறைய பொருளுக்கு மதிப்பே இருக்கிறதில்ல. குறிப்பாக ஃபேமிலிக்குள்ளே கிடைக்கிற அட்வைஸ். பொண்டாட்டி கூட மனசு விட்ட பேச டைம் இருக்காது. ரிலேஷன்ஷிப் கெட்டு போகும். அப்புறம் கவுன்சிலர்கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு பேசுகிற விந்தையான உலகம் இது. அட்ஜஸ்ட்டு, அட்வைஸு ரெண்டுமே வேண்டாம். சுருக்கமாக சொல்லணும்னா, பரஸ்பர தேவை இல்லாத சற்று தூரத்தில் இருக்கிற உறவுகளோட உங்களுக்கு பிரச்சனையா 3-4 தடவை முயற்சி செஞ்சுட்டு விட்டுருங்க. உங்கள் உறவோட தேவை இருந்தால் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. கடவுள் பார்த்துப்பார். உங்களுக்கு அந்த உறவு இருந்ததுன்னா அது திரும்ப வரும். உங்கள் கூடவே இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்க்குள்ள மனஸ்தாபமா பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. முடியலையா உங்கள் டெம்பரை லூஸ் பண்ணி ஹர்ட் ஆகாதீங்க. அதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களோட லிமிட்டேஷன் என்னங்கிறத கிளியராக புரிய வச்சுடுங்க. இந்த மாதிரி எமோஷ்னல் சண்டைகள் மனக்கசப்பை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும். அதனால திரும்ப திரும்ப போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. இல்லை, என்னால் என் குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, நான் பேசாமல் இருந்தேன்னா அவங்க ஹெல்த்தோ இல்லை என் பையனோட கேரியரோ வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றுதா? அப்போது சிவானி சிஸ்டராக மாறிடுங்க. 100 தடவை ஆனாலும் கோவப்படாமல் அட்வைஸ் பண்ணுங்கள். உங்களை கிராண்டடாக எடுத்துக்கிறாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட லிமிட்னு புரிய வைங்க. இனிமையாக பேசுறதுன்னா இளிச்சவாய்த்தனமாக ஏமாளியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. எமோஷ்னல் ஆகாமல் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்கிறது. இது மாதிரி சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும். இவ்வளோ பேசுகிறேனே, நான் கோபமே படமாட்டேனா, எமோஷனே ஆக மாட்டேனான்னு கேட்டால் இல்லை, எனக்கும் கோபம் வரும், எமோஷ்னல் ஆவேன். எமோஷனே ஆகலைன்னா உயிரோடு இருக்கிறதுலே அர்த்தம் இல்லையே. கோபத்தையோ வருத்தத்தையோ ஜாஸ்தி நேரம் மனசுக்குள்ளே வச்சுக்கப்படாது. 5-10 மினிட்ஸ் இளையராஜா சார் ஹெல்ப்பில் பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு கூல் ஆகிடணும். ஒரு விஷயம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சேஞ்ச் பண்ண முடியலையா, கடவுள்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக இருங்கோ. நம்ம கடவுள்கிட்ட வைக்க வேண்டிய முக்கியமான பிரார்த்தனையே, எது என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுங்க. எதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பேஷன்ஸை கொடுங்க. எதை சேஞ்ச் பண்ண முடியும், எதை சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற புரிதலை எனக்கு கொடுங்க. அதுதான் உண்மையான ஞானம். இதுதான் ஒருத்தரோட மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இருக்க முடியும். பேசுறது எவ்வளோ புத்திசாலித்தனமோ அதே சமயம் ஒரு சிலர்கிட்ட பேசாமல் இருக்கிறது அதை விட புத்திசாலித்தனம். எந்த டைமில் பேச்சை நிறுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கத்தினா திரும்ப கத்துறாங்க, இனிமையாக பேசினா அதை ஒரு மேட்டராகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தோணுதா? அது பற்றி குறிப்பாக பசங்கக்கிட்ட எப்படி பாசமாகவும் அதே சமயம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறதுங்கிறத பற்றி அடுத்த வாரம் பேசலாம். நிறைய பேசுவோம், புரிந்து கொள்வோம். நன்றி.